மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த லோகேஷுக்கு கண்டிப்பா ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அவருக்கான விமர்சன ரீதியா கூலி படம் கடும் தாக்கத்துக்கு உள்ளானாலும் கூட இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழ் திரை வரலாற்றிலேயே முதல் நாள்ல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முதல் நாள் மற்றும் இரண்டாம் நாளுடைய வசூலை கம்பேர் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் மீது எதிர்மறையான விமர்சனங்களை அவர் மேல வச்சாங்க. மூன்றாவது நாள் மற்றும் நான்காவது நாட்கள்ல அடுத்து ஃபேமிலி கிரௌட் மற்ற கிரௌட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூலி படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னா, ஒரு சிலர் லோகேஷ் கனகராஜ் மீது வச்சிருக்கிற வன்மத்தை ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து கொட்டுறாங்க. இந்த படத்திற்கு சான்றிதழ் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுங்க. தியேட்டருக்காரங்களோட பயங்கர லடாயா சண்டையா போயிட்டு இருக்கு. தியேட்டருக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தோட கலெக்ஷன்ஸ் மற்றும் மக்கள் அதை எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான கூலி திரைப்படம் எல்லாவித ரசிகர்களையும் கவரும் விதமா பேன் இந்தியா மூவியா தான் இந்த படத்தை ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருந்துச்சு, இந்த படத்தை மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம், பாருங்க. இன்னைக்கு இந்த படத்தோட கலெக்ஷன் விவரம் மற்றும் மக்கள் எப்படி இதை ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய 50 வருட திரை வாழ்க்கைய நிறைவு செஞ்சு பொன்விழா ஆண்டுக்குள்ளார கால் எடுத்து வச்சிருக்காரு. இதனால ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ஒரு ஆரவாரமா இருந்துச்சு இந்த படம் வெளியாகும் போது. விமர்சன ரீதியா கூலி படம் கடும் தாக்கத்துக்கு உள்ளானாலும் கூட இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம 14, 15, 16, 17 இந்த 4 நாட்களுக்கும் எல்லா இடத்துலயும் தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறதுனால இந்த 4 நாட்கள்ல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ் திரை வரலாற்றிலேயே முதல் நாள்ல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு கூலி திரைப்படம். 151 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. அதாவது உலக அளவுல முதல் நாள், 2வது நாள் மற்றும் 3வது நாள்ல பாத்தீங்கன்னா 160 கோடியில இருந்து 170 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு புதிய சாதனையும் படைச்சிருக்கு. அதாவது அதிவேகமா 100 கோடிய டச் பண்ண முதல் தமிழ் படம் அப்படின்றதையும் கூலி பெற்றிருக்கு. முதல் நாள் மற்றும் இரண்டாம் நாளுடைய வசூலை கம்பேர் பண்ணும்போது 3வது நாளுடைய வசூல் அப்படிங்கிறது சற்றே குறைஞ்சுதான் இருக்கு. இதற்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் மீது எதிர்மறையான விமர்சனங்களை அவர் மேல வச்சாங்க. அதனுடைய தாக்கமா 3வது நாள்ல சற்று குறைவா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கலெக்ஷன். இருந்தாலும் இந்த படம் 300 கோடியை தாண்டி இருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு தமிழ் திரைப்படம் குறுகிய காலகட்டத்துல 300 கோடி ரூபாய் உலக அளவுல கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதுதான் முதல் படம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட விமர்சனங்கள் அப்படிங்கிறது முதல் 2 நாட்கள் ரசிகர்களால கொண்டாடப்பட்டாலும் கூட 3வது நாள் மற்றும் 4வது நாட்கள்ல அடுத்து ஃபேமிலி கிரௌட் மற்ற கிரௌட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய யூடியூப் ரிவ்யூவர்ஸ் போய் தியேட்டர்ஸ்ல போய் திரும்பவும் கூலி படம் எப்படி இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் கேட்கும்போது இப்போ கூலி படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னா, ஒரு தடவை பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேரு சொல்றாங்க. இதேதான் நம்மளுடைய கூலி படத்தோட ரிவ்யூலயும் சொல்லியிருந்தோம். ரொம்பவே ஒரு மோசமா சித்தரிக்கிற அளவுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி சில யூடியூப் ரிவ்யூவர்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் எதுவும் இல்ல. படத்தை கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு ரஜினி ரசிகரா இருந்தா ஒரு தடவை பார்க்கலாம். நான் யாரு ரசிகரும் இல்லப்பா நம்ம படம் பார்க்கலாமா அப்படின்னாலுமே பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு சிலர் லோகேஷ் கனகராஜ் மீது வச்சிருக்கிற வன்மத்தை ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து கொட்டுறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒரு மோசமான படத்தெல்லாம் அவர் எடுக்கலைங்க. உண்மையை சொல்ல போகணும்னா அவரு ஒரு குவாலிட்டியான மூவி தான் எடுத்திருக்காரு. என்ன, படத்துல ஒரு கதை இல்லாததான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸா பார்க்கப்படுது.
என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டா 100க்கு ஒரு 80%க்கும் அதிகமான ஆட்கள் நான் ரஜினி ஃபேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் கமல் ஃபேன், விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என சொல்லக்கூடிய ரஜினிகாந்துக்கு அவருடைய ஸ்டைலுக்கு பெயர் போனவர். அப்படி இருக்கும்போது இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைகள் ரஜினி படத்தை பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு படத்துல அனுமதி இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயமா பார்க்கப்படுது. இத கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காத நம்ம பொதுமக்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு டெய்லி தியேட்டருக்கு போறாங்க. அங்க தியேட்டருக்காரங்களோட பயங்கர லடாயா சண்டையா போயிட்டு இருக்கு. தியேட்டருக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஏ சான்றிதழ் கொடுத்த படத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம்னா எங்க தியேட்டர் உரிமம் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, நாங்க கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களும் விடாப்புடியா இருக்கிறதுனால இந்த படத்தோட வசூல் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த ஏ சான்றிதழ்னால இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் மேல வன்மத்தை கொட்டுறவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னாக்க, லோகேஷ் கனகராஜ்ன்றவரு மத்த இயக்குனர்கள் போல நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத ஒரு இயக்குனர் கிடையாது. அவர் தன்னுடைய கற்பனைகளுக்கு பெயர் போனவர். அவருடைய கற்பனைகள் அப்படிங்கிறது தமிழ் சினிமால ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தவர் தான் லோகேஷ் கனகராஜ். அப்படி இருக்கிறவர் மீது நீங்க கொற்ற வன்மம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜய், கமல் போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர்களை வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த லோகேஷுக்கு கண்டிப்பா ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அவருக்கான பிரஷர், அழுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு நிறையவே இருந்திருக்கும். அதனால எல்லா இயக்குனர்களும் வெற்றி படங்களை மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான். அதனால உங்களுடைய வன்மத்தை ஒரு தனி நபர் மீது கொட்டுறதுனால உங்களுடைய மனசுதான் ஆசுவாசப்படுமே தவிர இதனால லோகேஷ் கனகராஜுக்கு எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம என்ன நீங்க வன்மத்தை கொட்டினாலும் லோகேஷுடைய சம்பளமான 50 கோடி ரூபாய் அவருக்கு கிடைக்கதான் போகுது. இந்த படம் எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் 1000 கோடியை தொடதான் போகுது. இப்படி இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளும் வன்மங்களும் சுற்றி சுழல கூலி அடுத்த கட்டத்திற்கு மெல்லமாக நகர்ந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி மக்களே, கூலி படத்தோட வசூல் சாதனைகள் மற்றும் கூலி படத்தோடைய சர்ச்சைகள் குறித்து நம்ம இன்னைக்கு பேசணும். மீண்டும் கூலி மற்றும் வார் 2 படத்தோட கம்பாரிசன் எப்படி இருந்துச்சு, எப்படி கலெக்ஷன் இருந்தது, ரெண்டு படத்துக்குமான ஒப்பீடுகள் என்ன அப்படின்றது குறித்து வேறொரு காணொலியில பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்.